அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், இதுதான் திமுக சாதனை. வேற என்ன சாதனை படிச்சாங்க? மக்கள் படிக்கிற துன்பங்கள் வேதனைகள் இந்த ஆட்சிக்கு தெரியல. குடும்ப ஆட்சி தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர் கண்ட கனவை அண்ணா திமுக கட்சி நனவாக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. அண்ணா திமுகவில் தான் பாகுபாடு இல்லாம, மதம் இல்லாம, ஜாதி இல்லாம அனைவருக்கும் சரி சமமாக நடக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. இப்போ மேடையில் இருந்து இங்கிருந்து பாருங்க, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா ஜாதி சேர்ந்தவர்களும் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. இங்க பாகுபாடே கிடையாது. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இன்றைக்கு மதத்தின் அடிப்படையிலே பிரித்து பார்த்து பேசுகிறார். சிந்திச்சு பாருங்க, 1999ஆம் ஆண்டு திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்களா இல்லையா? வச்சாங்கல்ல. அப்ப மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தது இல்ல? சொல்லுங்க. அப்போ பாரதிய ஜனதா ஆட்சியில திமுக அமைச்சரவையில் பங்கு பெற்றாங்கல்ல? அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. 2001 திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி சட்டமன்றத்தில் இணைந்து போட்டிட்டாங்கல்ல? அப்போ பாரதிய ஜனதா நல்ல கட்சி. நாம போய் கூட்டணி வச்சா மதவாத கட்சி. என்னங்க நியாயம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கூட்டணி வேற கொள்கை வேற. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கையின் அடிப்படையிலே நடக்கிற கட்சி. ஆனா திமுக அப்படி இல்லை, கொள்கையை அடமான வைக்கின்ற கட்சி. கொள்கை அடமான வைக்கிற கட்சி. அண்ணா திமுக ஒருபோதும் தங்களுடைய கொள்கையிலிருந்து மாற மாட்டோம். கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வாக்குகள் சிதறாம நிற்கின்ற வேட்பாளரை வெற்றுவதற்காக அமைக்கப்படுவது கூட்டணி. கொள்கை என்பது நிலையானது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொள்கையின் அடிப்படையிலே ஆட்சி செய்தார்கள், கட்சி நடத்தினார்கள். இன்றைக்கும் அந்த இருவரும் தலைவர் வழியிலே அண்ணா திமுக கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அறிவிச்சோம் இன்பத்துறை என்ன கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் கொடுக்கலையா? ஆக இங்கே மதம் கிடையாது. இந்த கட்சிக்கு யார் விசுவாசம், யார் உழைக்கிறாங்க, யார் திறமையா மக்களுக்கு சேவை செய்யறாங்க, இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த விதத்தில் தான் அண்ணா திமுக இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு இன்றைக்கு பதவி கிடைச்சிட்டு இருக்குது. திமுகவில் அப்படி அல்ல. திமுக குடும்பத்தில், திரு கருணாநிதி குடும்பத்தில் யார் பிறக்கின்றார்களோ, யார் இருக்கின்றார்களோ அவர்தான் கட்சியிலேயோ உயர்ந்த பதவிக்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். வேற எவராலையும் வர முடியாது. அது ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல். திரு கருணாநிதி, பிறகு திரு ஸ்டாலின், இப்ப உதயநிதி. திரு உதயநிதி இந்த திமுகவுக்கு என்ன செய்தார் சிந்திச்சு பாருங்க. எத்தனையோ திமுக நிர்வாகிகள் இரவு பகல் பாராம சொத்தை வித்து திமுகவுக்காக உழைத்தவர் பல பேர் இருக்கிறாங்க. பல போராட்டங்களை கலந்து கொண்டு சிறை சென்றிருக்காங்க. அவரெல்லாம் கண்ணுக்கு தெரியல. திரு கருணாநிதி பேரை திரு ஸ்டாலினுடைய மகன் அந்த ஒரே ஒரு அடையாளத்தை வச்சு எம்எல்ஏ ஆக்கினாரு, மந்திரி ஆக்கினாரு, துணை முதலமைச்சர் ஆக்கினார். இதுதான் திமுக. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.